என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலியை நீங்கள் தொடர்ந்து காண வேண்டுமென்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். நேற்று கோவையில் திமுகவினுடைய முப்பெரும் விழா, எல்லா விழாவும் அவங்க நடத்தலாம். ஏன்னா அவங்க அப்போ மூட்டு பணத்தில் நடத்தினா யோசிக்கலாம். மக்கள் பணத்தில் நடத்துறதுனால மாதம் ஒரு விழா இல்லை, நாள் ஒரு விழா கூட அவங்களால நடத்த முடியும். ஏன்னா எல்லாமே மக்கள் பணம் தானே. என் சொந்த பாக்கெட்டில் இருந்து காசை எடுத்து போட்டு நான் செலவு பண்ணால் நான் யோசிக்கலாம். மக்களுடைய வரி பணத்தை எடுத்து செலவு பண்ணுறதுக்கு நான் எதுக்கு யோசிக்கணும்? அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த முப்பெரும் விழாக்கள் எல்லாம் நடப்பது. ஆளுகின்ற அரசு எப்பொழுது கலைஞர் நூற்றாண்டு விழா, எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா, ஜெயலலிதாவின் சாதனை பொதுக்கூட்ட விழா, இப்படி ஆளும் கட்சிகள் தொடர்ந்து செய்கின்ற இந்த விழாக்கள் எல்லாம் மக்களினுடைய வரி பணத்தில் இவர்கள் இன்புறுவதற்காக எடுக்கப்படுகின்ற விழாக்கள், அவ்வளவுதான். இப்படி கோவையில் நேற்று ஒரு முப்பெரும் விழா, திமுகவினுடைய முப்பெரும் விழா நேற்று நடந்தது. அந்த முப்பெரும் விழாவில் திருமாவளவன் அவர்கள் மு.க. ஸ்டாலினுக்கு 2026 தேர்தலுக்கு அருமையான ஒரு ஐஸை வச்சார். 2026 தேர்தலுக்காக இப்பொழுதே நல்லா ஐஸ் வச்சாரு திருமாவளவன். திருமாவளவன் பேசின அந்த பேச்சுக்கள்லாம் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்கான அத்தனை தகுதிகளும் மு.க. ஸ்டாலின் ஒருவரை தவிர இப்போதைக்கு வேறு யாருக்கும் இல்லை என்பதை தெளிவாக அந்த மேடையில் பேசினாருங்க. மு.க. ஸ்டாலினை தவிர தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுகின்ற தகுதி இன்றைக்கு வேறு யாருக்கும் இல்லை என்பதை தெளிவாக பேசினார். அது ஏற்புடையதுதான். ஏன்னா அவர் சொல்றாரு பாருங்க, இந்தியா கூட்டணி தலைவர்களே மு.க. ஸ்டாலின் அவர்களை வியந்து பார்க்கிறார்கள். இந்தியாவில் உங்களால் மட்டும் எப்படி 40க்கு 40 வெல்ல முடிந்தது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்களா இந்தியா கூட்டணி தலைவர்கள். கேட்கத்தான் செய்வாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் கோடி கோடியாக பணத்தை கொடுத்து வாக்கை வாங்குகின்ற யுக்தியை இங்கு பயன்படுத்துகின்ற கலையை கற்றிருக்கிறார்கள் திமுக காரர்கள். இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலையும் இந்த அளவிற்கு பணம் பெற்றுக்கொண்டு வாக்களிக்கின்ற மக்கள் இல்லை. ஜனநாயகம் ஓரளவிற்காவது உயிர்ப்போடு இருக்கிறது பிற மாநிலங்களில். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டுமே ஜனநாயகம் இறந்து விட்டது. அதை கொன்றது திமுக. இதை திருமாவளவன் அப்படியே திருப்பி போடுகிறார். உண்மையை சொல்லுங்கள் மக்களுக்கு. நீங்கள் பெற்ற வெற்றி ஜனநாயகத்தின் வெற்றியா? நீங்கள் பெற்றிருக்கின்ற இந்த வெற்றி மக்களுக்கு பயனுடையதா? ஜனநாயகத்தை கொன்றீர்கள், பணநாயகத்தை உயிர்ப்பித்தீர்கள், வெற்றி கிடைத்தது. ஜனநாயகம் உயிர்ப்போடு இருந்து பணநாயகம் வீழ்ந்திருந்தால் மக்கள் வெற்றி பெற்றிருப்பார்கள். இப்பொழுது மக்கள் தோற்றுவிட்டார்கள், திமுக வெற்றி பெற்றது. 40 பாராளுமன்ற உறுப்பினர்களை திமுக கூட்டணி பெற்றது. பயன் என்ன தமிழ்நாட்டிற்கு? அதை திருமாவளவன் பேசட்டும். திமுகவின் தலைவராக மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து தொடர் வெற்றிகள் திமுகவிற்கு இருக்கலாம். மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து 4 தேர்தல்களில் தொடர் வெற்றிகளை குவித்து வருகிறார். அதற்கு அவருடைய ஆளுமைதான் காரணம் என்று சொல்லுகிறார். எது ஆளுமை? தமிழ்நாட்டு மக்களை எல்லாம் குடிக்க வைத்து அழகு பார்ப்பதுதான் ஆளுமையா? தமிழ்நாட்டில் சாதி சண்டையை உருவாக்கி மோதவிட்டு அழகு பார்ப்பதுதான் ஆளுமையா? சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போனது என்று எதிர்க்கட்சி தலைவர் சொல்லுகிறார். பொய்யா? சட்டம் ஒழுங்கு சீரும் சிறப்புமாக இருக்கிறதா தமிழ்நாட்டில்? தீபக் ராஜா கொலை சமீபத்தில் நடந்து முடிந்தது எப்படி? அது மட்டும் தானா? அந்த லிஸ்ட் போட்டால் எவ்வளவு தூரம் போகணும்னு திருமாவளவனுக்கு தெரியாதா? நல்லாட்சி நடத்துகின்ற ஆற்றல் மிக்க தலைவர் ஸ்டாலின் அப்படின்னு ஸ்டாலினுடைய மனதை குளிர வைத்து 2024 சட்டமன்ற தேர்தலுக்கு இப்பொழுதே நீங்கள் துண்டை போட்டு வைத்ததை சிறப்பாக நடத்தினீர்கள். அந்த மேடையில் அதை பார்க்க முடிந்தது. வேங்கை வயல் மக்களுக்கு இதுவரையில் என்ன முடிவு கிடைத்தது? வேங்கை வயல் பிரச்சனை 1.5 ஆண்டுகள் முடிந்து போனது. என்ன தீர்வு அதற்கு? யார் குற்றவாளி? யார் அந்த அநியாயத்தை செய்தவர்கள்? ஆளும் கட்சியின் கூட்டணியிலே அங்கம் வகிக்கின்ற விசிக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நிகழ்த்தப்பட்ட கொடுமை, அந்த கொடுமையை எதிர்த்து களமாட துப்பில்லாத திருமா ஒரு அராஜக இயக்கத்தை, ஒரு ஊழல் இயக்கத்தை இப்படி புகழ்ந்து பேசுவதற்கு வெட்கமாக இல்லையா மேடையில்?
கூட்டணி தர்மம். பதவி கொடுத்த வள்ளலுக்கு பாராட்டு விழா மேடையில் புகழாரம். அடித்த கொள்ளையிலே சரியான பங்களித்ததற்காக பாராட்டு விழா மேடையில் ஸ்டாலினுக்கு புகழாரம். 2019 கோடிக்கணக்கான ரூபாய் கொடுத்து போடப்பட்ட அந்த கூட்டணி ஒப்பந்தம் இன்னும் முடியவில்லை. ஒருவேளை அந்த கூட்டணி ஒப்பந்தத்தை 2026 புதுப்பிக்கும் போது அந்த ஒப்பந்தத்தின் ரேட்டு வந்துட்டு பல மடங்கு உயரும். அதற்கு ஸ்டாலின் ஒத்து வரலனா அப்பொழுதுதான் திருமாவளவனுடைய பேச்சுக்கள் எதிராக இருக்கும் திமுகவிற்கு. அதுவரைக்கும் திமுகவிற்கு ஜால்ரா போடுறத திருமாவளவன் நிறுத்த மாட்டார். ஏன்னா கூட்டணி தர்மம், கூட்டணி ஒப்பந்தம் மீறக்கூடாது. பெற்றதற்காக சரியாக செயல்பட வேண்டும். மக்களை பற்றி நமக்கு என்னங்க இருக்கு? நம்ம தான் மக்களை பற்றி டெய்லி பேசிட்டு இருக்கிறோமே. சாதியவாதம், மதவாதம், இனவாதம், மொழிவாதம், எல்லா வாதங்களையும் சேர்த்து தான் நம்ம மேடையில் கலந்து அடிச்சிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டு மக்கள் எதை பேசினாலும் கைத்தட்டுவதற்கு கூட்டம் இருக்கிறது. 200 ரூபாயும் கோழி பிரியாணியும் கோட்டை கொடுத்தா வந்து உட்கார்ந்துடுறான். இந்த அளவிற்கு தமிழ்நாட்டை வைத்துக்கொண்டு 40 உங்களது ஆகி போனது. மாநில மக்களின் நிலைமை என்ன ஆயிற்று? அதை பற்றி பேசுங்களேன். எனவே 38 உங்களுடையதாகத்தான் இருந்தது. என்ன நடந்தது? இப்பொழுது 40 உங்களுடையது. என்ன நடக்க போகிறது? கேள்விக்கு பதில் உண்டா? நான் ஏற்கனவே சொன்னது போலதான், எட்டி மரத்துல கொத்து கொத்தா காய்ச்சி தொங்கனா என்ன பயன்? யார் அதை பறித்து உண்ண போறான்? பயனில்லாத ஒரு வெற்றி. மக்கள் கொடுக்கல, பணம் கொடுத்து வாங்கப்பட்டது. தமிழ்நாட்டில் மதவாதம் விழுந்தது, சாதியவாதம் விழுந்தது என்று பேசுகிறீர்கள். தமிழ்நாட்டில் சாதியவாதத்தை வளர்ப்பதே திருமாதானே. தமிழ்நாட்டில் திருமாவளவனை தவிர சாதியை பேசுகின்றவர்கள் வேறு யாரு? சாதி பிரச்சனையை திருமாவளவனை தவிர வேறு யார் இங்கே உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள்? தமிழ்நாட்டில் உண்மையான சாதி அரசியலை முன்னெடுப்பதே விசிகாவும் திமுகவும் தானே. அதனால தானே நீங்க 2 பேரும் கைகோர்த்து செயல்படுறீங்க. சாதி மறுப்பு திருமணம் செய்தால் சன்மானம். எவனோ அல்லும் பகலும் அயராது உழைத்து வளர்த்து வச்சிருக்கிற ஒரு பொண்ணை எவனோ வர்றவன் கூட்டிட்டு இழுத்துட்டு ஓடிடுறா. உங்களுக்கு நாங்க பரிசளிக்கிறோம் அப்படின்னு ஒரு அரசாங்கம் அறிவிக்குது. இது நாட்டில் புரட்சின்னு பேசப்படுது. இந்த புரட்சியை செய்பவர்கள் தமிழ்நாட்டில் சாதி ஒழிப்பு போராளிகள். வெக்கமா இல்லை இதெல்லாம் சொல்றதுக்கு? இப்படிப்பட்ட ஒரு கேவலமான இந்த கூட்டணி தமிழ்நாட்டில் நிலைக்கிற வரைக்கும் மக்கள் விரோத செயல்கள் தமிழ்நாட்டில் அரங்கேறிட்டு தான் இருக்கும். இதை வந்துட்டு பெருமையா வேற மேடையில பேசுறாரு. வெக்கமே இல்லாத திருமாவளவன். தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட பேச்சுக்களை எல்லாம் ஆயிரக்கணக்கான மக்கள் அமர்ந்து கேட்பது, அந்த மக்களுடைய மனங்கள்ல இப்படிப்பட்ட கீழ்த்தரமான சிந்தனைகள் தான் உதயமாகும். தமிழ்நாட்டில் நடக்கின்ற ஆட்சி நேர்மையானது இல்லை, மக்களுக்கே தெரியும். தமிழ்நாட்டில் இப்பொழுது நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பெற்ற வெற்றி நேர்மையானது அல்ல, அது விலை கொடுத்து வாங்கப்பட்ட வெற்றி, மக்களுக்கே தெரியும். ஏனென்றால் வாக்களித்தவர்கள் மக்கள். அவர்கள் பெற்றுக்கொண்டு வாக்களித்தார்களா, ஜனநாயகத்தின் பால் வாக்களித்தார்களான்னு அந்த மக்களுக்கே தெரியும். குற்றவாளிகள் அரசியல்வாதிகளா மக்களா அப்படின்னு கேட்டா 2 பேருமே மாபெரும் குற்றவாளிகள். அரசியல்வாதிகள் தான் மக்களை முதலில் குற்றவாளியாக்குகிறார்கள். ஆனால் அவர்கள் செய்கின்ற குற்றத்திற்கு இங்கு தண்டனைகள் கிடையாது. ஆனால் மக்கள் குற்றம் செய்தால் மட்டுமே இங்கு தண்டனைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். இது மக்கள் தெளிவு பெறணும். அரசியல்வாதிகள் உனக்கு கொடுப்பது லஞ்சம் வாக்குக்கு, அதை அவர்கள் கொடுத்து நீ பெற்றுக்கொண்டால் அது குற்றம் இல்லை. அதே லஞ்சத்தை நீ கொண்டு போய் ஒரு அரசு அதிகாரி கிட்ட கொடுத்துட்டு உன் வேலையை செய்ய சொல்லி நீ கேட்டுப்பாரு. வேலையை முடித்து கொடுப்பதற்காக எனக்கு லஞ்சம் கொடுத்து என்னை குற்றவாளியாக மாற்றினார்கள் அந்த அரசு ஊழியர் மேல கேஸ் போட முடியும். ஆனா உனக்கு வாக்களிப்பதற்காக இந்த அரசியல்வாதி கொடுக்கின்ற லஞ்சத்திற்கு அவர் மீது உன்னால வழக்கு தொடுக்க முடியுமா? தொடுக்க நீ தயாரா இருக்கியா? அப்படி தொடுத்தா உன்னை அவன் விடுவானா? பேசினா இது ஒரு பெரிய இஷ்யூவாக போயிட்டே இருக்கும். மக்கள் புரிந்து கொள்ளணும். திருமாவளவன் மாதிரி அரசியல்வாதிகள்லாம் தமிழ்நாட்டிற்கு தேவையா அப்படின்னா, உண்மையிலே திருமாவளவனுடைய அரசியல் வந்துட்டு தமிழ்நாட்டிற்கு மிக மிக ஆபத்தான அரசியல் என்பது அசைவுகளிலே நம்ம பார்த்துட்டு வரோம். குற்றவாளியை புகழ்ந்து பேசுவது எப்பொழுதுமே ஏற்புடையது அல்ல. இவர்கள் குற்றவாளிகள் இல்லைன்னு சொல்லவே முடியாது. தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒரே காரணத்தினால திமுக மக்கள் இயக்கம்னு சொல்ல முடியுமானா கண்டிப்பா சொல்ல முடியாது. திமுக ஒரு மக்கள் விரோத இயக்கம். திமுக தமிழ்நாட்டின் ஒரு தீய சக்தி. அதை புகழ்ந்து பேசுவதை ஒருபோதும் ஏற்க முடியாது. அது திருமாவளவனானா இருக்கட்டும், ஒருவேளை நாளைக்கு டாக்டர் அன்புமணி அவர்களே கூட போய் அந்த இடத்துல நின்று புகழ்ந்து பேசினா அது ஏற்புடையதாக இருக்க முடியாது. ஏனென்றால் திமுக அவ்வளவு பெரிய அநீதிகளை இந்த நாள் வரைக்கும் மக்களுக்கு இழைத்தது, இப்பொழுதும் இழைத்து கொண்டே இருக்கிறது. அது கருணாநிதி தொடங்கி மு க ஸ்டாலின் வரைக்கும் அப்படியே நீள்கிறது.
இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.